அஸ்ஸலாமு அலைக்கும். ஹே ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரமலானோட 24th டே. இன்னைக்கு பாப்பா பாருங்க 3:30க்குலாம் வந்து எந்திரிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சஹர்லாம் முடிச்சுட்டு தொழுதுட்டு ஒரு 5:45 இருக்கும். அப்பதான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்தது. சஹருக்கு வந்து பாப்பா எந்திரிச்ச வீடியோலாம் வந்து எடுக்க முடியலை. ஏன்னா பாப்பா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா ஒரு 3:30க்குலாம் வந்து எந்திரிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், பக்கத்துலேயே போட்டு படுக்க வச்சுருந்தேன். ஆனால் தூங்குற மாதிரி ஐடியாவே இல்லை, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட கிச்சனுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துருந்தாங்க. அப்படியே சோஃபாலே கொஞ்ச நேரம் தூங்குனாங்க. திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, எந்திரிச்சிட்டாங்க, நல்லாவே முழிச்சிட்டாங்க. அதோட என் ஹஸ்பண்ட் போய் தகஜி தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து பாப்பாவை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருந்தேன். டைமிங் பார்த்தீங்கன்னா 4 o'clock இருக்கும். பாப்பா பார்த்தீங்கன்னா மடியை விட்டு எந்திரிக்கவே மாட்டேன்ட்டாங்க. நான் வெறும் குழம்பு தான் வச்சுருக்கேன், ரைஸ் வச்சுருக்கேன், வேறு எதுவுமே வந்து ரெடி பண்ணல. காய் எதுவுமே வந்து பொரிக்கலை, டீ போடலை, வேறு எந்த முட்டையும் எதுவுமே வந்து பண்ணலை. அப்படியே தான் வந்து உட்காந்துருக்கேன். 4:10 ஆகுது. என் ஹஸ்பண்ட் அப்பயுமே வந்து தொழுக முடிக்கலை, தொழுதுகிட்டே தான் இருக்காங்க அவங்களுமே. அதோட 4:20க்கு தான் வந்தாங்க. அதோட டக்கு டக்குன்னு குழம்பெல்லாம் சூடு பண்ணிவிட்டு காய் எதுவுமே பொரிக்கலை, முட்டை அப்பளம் அதோட சிம்பிளாக வச்சு முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நோம்புமே வந்து வச்சு முடிச்சுட்டு அடுத்து பாப்பா பார்த்தீங்கன்னா ஒரு 6:30க்கு தான் வந்து தூங்குனாங்க. அடுத்து எந்திரிச்சது பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து 9 o'clock வந்து எந்திரிச்சிட்டாங்க. தூக்கமே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி மதியானம் வந்து ஒரு 12 o'clock தூங்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 o'clock மேலே தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு இஃப்தார் ப்ரிப்பரேஷனை வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு. டெய்லியும் இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும், அப்படி தான் என்னோட பிளானு. அந்த மாதிரி தான் இன்ன வரைக்கும் வந்து பண்ணிக்கிட்டு வரேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வடை தான் வந்து பண்ணியிருந்தேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் சூப்பராக வரும்னு. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வடை மாதிரி போட போகிறோம், அதனால் நல்லா வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ரெட்டை வந்து தண்ணியில் நல்லா வந்து டிப் பண்ணிடுங்க. நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் அப்படியே தண்ணியை நல்லா புழிஞ்சு விட்ருங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்காது. அந்த மாதிரி வந்து நல்லா புழிஞ்சு விட்டுட்டு ஒரு பவுலில் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 6 ப்ரெட்டு கிட்ட வந்து எடுத்திருக்கேன். வீடியோவில் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே வந்து தனியாக வந்து பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெட்டை வந்து நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இதோட இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிடலாம். இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு உருளைக்கிழங்கை வந்து நல்லா வந்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு பொட்டேட்டோ வந்து நல்லா சீச்சு எடுத்துக்கோங்க. 7 ப்ரெட்டுக்கு வந்து ஒரு பொட்டேட்டோ வந்து கரெக்டான ரேஷியோ. ஸோ ஃபுல்லாக நல்லா வந்து சீச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பவுலில் தான் வந்து சீச்சேன். அது என்ன பண்ணிடுச்சு, பவுல் வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதோட சாப்பர் போர்ட்லேயே வச்சு நல்லா சீச்சு எடுத்துக்கிட்டேன். சீச்சோம்னா அப்படியே சீஸை வந்து சீச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டைப்பில் வந்துச்சு. அதை அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பிள்ளைகளுக்கு கொடுக்குறனால பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணலை. அதோட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரியே எனக்கு ஒன்று தோணுச்சு. கடைசியில் பார்த்தா மல்லி இலையை வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதோட அதையுமே ஃபைனாக வந்து சாப் பண்ணி போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மல்லி இலை மட்டும் போட்டுட்டு நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்பையும் பார்த்தீங்கன்னா எனக்கு லேசாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம உருண்டை போட்டு தட்டணும். அப்போ தான் வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து இருக்கும். அதனால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மாவு வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து மாவு வந்து எப்படி இருக்கும்னா பூரிக்கெல்லாம் மாவு பிணைவோம்ல, எப்படி கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அந்த மாதிரி மாவு வந்து கொஞ்சம் லூஸாக ரவுண்ட் பண்ணால் அந்த மாதிரி ஷேப்புக்கு வரணும். அப்போ தான் வந்து கரெக்டான பதம். அப்படியே ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு அப்படியே பருப்பு வடைக்கு எப்படி தட்டுவோமோ அந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் தான் எண்ணெயுமே வந்து குடிக்காது. இதுவே கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டோன்னே எண்ணெய் ஃபுல்லாமே ரொம்ப குடிக்கும். ஏன்னா ப்ரெட் வந்து நம்ம ப்ரெட்டில் தான் வந்து வடை பண்ணுறோம், அதனால் வந்து எண்ணெய் வந்து ஓவராக வந்து குடிக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே வந்து எடுக்க ஆரம்பிச்சிருங்க. சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குது. நான் பிக்கும் போதே உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. அந்த அளவு டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து பிள்ளைகிட்ட போய் வடையை கொடுத்தீங்கன்னா இது வந்து ப்ரெட்டில் செஞ்சதான்னு சொல்லி கூட அவங்க கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவு வந்து வடை டைப்லேயே வந்து இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த இஃப்தாருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வந்து மாவு வந்து இன்னுமே தண்ணியாக தெரிஞ்சுன்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கூட அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. அரிசி மாவு வந்து கிறிஸ்பினஸ் தான் வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எனக்கு எல்லாமே வந்து ரெடி ஆயிருச்சு. நான் என்ன பண்ணேன்னா இந்த வடையை ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் வந்து ஒரு 5-6 வடையை எடுத்து வச்சுட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அப்படியே சாம்பாரை ஊற்றி வச்சுட்டு ஊற வச்சுட்டேன். இஃப்தாருக்கு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே சாம்பார் வடை டேஸ்ட்லேயே சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து சாம்பார் வச்சு இந்த மாதிரி வடையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க.